கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னோட வாழ்க்கையிலே நன்மைகள் செய்திருக்கிறார். இதில் யாரும் சொல்ல முடியுமா எனக்கு ஒரு நன்மை நடக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் நன்மை செய்திருக்கார். நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். அதனால இந்த இடத்துல அவர் நன்மை செய்த காண்டும் என்று அவர் எங்கள் மேல் வைத்த இரக்கம், காருணியம், கிருபை எல்லாவற்றுக்காக நாங்கள் தேவனை சோத்தரிக்கின்றது வந்திருக்கோம். உபாச ஆராதனையாக இருக்கிறபடியால் நாங்கள் இந்த நாளில் நன்றி அறிதல் உள்ளவர்களாக சில பாடல்களை பாடி துதித்து வார்த்தையை கேட்டு ஜெபித்து நன்றிகளை சொல்ல போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 122 ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 122 எடுத்தவர்கள் என்னோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே உன் வாசல்கள் எங்கள் கால் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பாக நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை சோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீது வம்சத்தாருடைய சிங்காதமாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் சமானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தம் உன் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மையை உண்டாக தேடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுவாருங்க, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் ஆவிக்குரிய ஸ்தல நாங்கள் கர்த்தர் நாமத்தை சோத்தரிப்பதற்கு போகும் என்று சொல்லப்படும் வந்திருக்கிறோம். இரண்டு நாங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்திலும் உனக்கு நன்மை உண்டாக தேடுகிறோம். அதனாலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலய கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலய கூடி வந்தோம். துதி பலிகளை செலுத்திய
உடன்படிக்கை எங்களுக்கு செய்து அவருடைய பிள்ளையாய் எங்களை தெரிந்தெடுத்த தேவனாக இருக்கிறார். எங்களோட மரணத்தின் விளிம்புக்கு நாங்கள் போய் வந்திருக்கிறோம். உயிருள்ள சாட்சிகள் இருக்கிறது. அந்த எங்களுக்கு ஜீவனை கொடுத்து திருப்பி எங்களை மீட்டு கொண்டாட பார்க்கிறோம். எங்களுக்கு வாதைகள் நெருக்கங்கள் வந்தது. பாதைகள் எல்லாம் எங்களை போகும்படியா தூதர்களை கட்டளையிட்டார். தேவைகள் எங்களை நெருக்கினது. என்ன செய்வேன் என் வழி தடுமாறுற வேளையிலும் அற்புதமாக எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை கண்ணீரில் இருந்தவதை கழிப்பாக மாட்டின தேவன். அதைத்தான் பார்த்தவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். இங்கே தானே அந்த மகிழ்ச்சி. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
பலிகளை செலுத்திடவே ஈவ பலியாக மாறிடவே மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரம். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் பலிகளை செலுத்துவார்கள். காளைகளையும் பறவைகளையும் மிருகங்களை என்று இப்படியாக பலி செலுத்துவார்கள். ஆனால் இந்த காலத்தில் தேவன் விரும்புகிறது எங்களுடைய உதட்டின் காளை பலி. அல்லேலூயா. எங்களுடைய துதிகள் உதட்டினாலே நாங்கள் செலுத்துகிற துதிக்கிற சோதரிக்கிற அந்த உதட்டின் காளை பலி என்று சொல்லப்படுகிறது. அந்த பலிகளை நாங்கள் செலுத்த வேண்டும். சங்கீதக்காரன் 150 சொல்லுறான் பாருங்க, எப்படி செலுத்த வேண்டும் என்று 150 சொல்றான். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்தத்தை துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரியை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்கு அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்தை அவரை துதியுங்கள். இப்படியாம் எக்கால துணியத்தோடு துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்களோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளம் கூட அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்படுகிறார். அப்போ ஓசையுள்ள கைத்தாளம் அவங்கள்ட்ட இருக்கிறது கை, கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி வானத்தை நேராக பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். என்றால் அவர் எங்கள் கண்மலையான கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த பாடலில் ஒரு விஷயம் நாங்கள் தேவனை துதிக்க போகிறோம். எந்த கண்மலையானவரே, எம்மை காக்கும் தெய்வம் தேற்றமாய், கண்மலையானவரே, தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்த மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
துணையாளர் அவரை துதிக்கு பாத்திர எல்லாரும் எல்லாமா ஏகமாய் துதிப்போம். ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம், ஆண்டவரை சோத்தரிக்கிறோம், நன்றிகளை செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவர், எங்கள் கண்மலையான கிறிஸ்துவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவர், நன்றி சொல்லுறோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, சாத்திரம் ஆண்டவர், சோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம். உமக்கு ஒருவருக்கே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டாண்டு, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராண்டவர், நீரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரா இருக்கிறபடியால் எங்களை வழிநடத்துவர் ஆண்டவர், நீ வழிநடத்தி வருகிறீர், வழிநடத்தி வருகிறீர். ஹல்லேலூயா, நன்றி சொல்லுறோம் ஆண்டவர், நன்றி சொல்லுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாத போயது, ஏனென்றால் தேவரீர் கூட என்னோடு இருக்கிறேன். உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நீ ஜீவனுள்ள ஆண்ட நாளெல்லாம் உண்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறேன் ஆண்டவரை. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் எங்கள் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவராய் இருந்து எங்களை பெருக செய்திருக்கிறீர் ஆண்டவர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எருசலேமின் சமாத்து வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசித்து சூயித்திருப்பாண்டவர். அவருடைய மகாராஜா நகரத்துக்கான அங்க வேண்டுகிறபடியால் எங்கட வாழ்க்கையை அவருங்க சொல்லப்படுறார். உன் நலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பான்னு சொல்லுகிறார். என்று அவர் பசுமையான மேய்ச்சல் நடந்து அமர்ந்த தண்ணி நடத்துகிற தேவன். நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற கர்த்தர். இஸ்ரவேலர் அண்டைய வனாந்தரத்தில் நடத்தி வந்த தேவன் எங்களையும் வனாந்தர பாதை நடத்தி வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எந்த பக்கம் போனாலும் எங்களோடு முன்னும் பின்னும் எங்களை ஏவி இருக்கிறது. அந்த ஆண்டவரை ஒரு பாடலை பாடி, கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். எந்த பக்கம் போனாலும் இதுதான் வழியை நடத்துறது. அந்த இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோன் படைக்கு வலிது தப்பித்து போக முடியாது. செங்கடலுக்கு முன்னாண்டு என்ன செய்வது இருந்த வேளையிலும் செங்கடலை பிளந்து வழியாக நடத்தி வந்தது. அவர் எங்களை நடத்துகிற தேவனா, நாம் நடக்கும் பாதைகளை காட்டுகிறார். அங்கே பசியா இருந்த பொழுது தூதர் உணவை கொடுத்து வனாந்தரத்திலே போசி தேடுவாங்க. தாகமா இருந்தபோது கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் இந்த வானத்திலே எத்தனையோ இந்த உலகத்தில் கர்த்தாக்கள் இருக்கிற, ஆனாலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நம்முடைய கர்த்தருக்கு ஒப்பானவரும் இல்லை. அப்படிப்பட்ட தேவன்
ஒரு அதிசய தேவன். அவங்க சார்ந்த ஒரு பக்தன் சொல்றார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு யார்? வானத்திலும் பூமியிலும் ஒப்பானவர் யார்? நம்முடைய தேவனுக்கு ஒப்பான யாரும் இல்லை. பாடுவோமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் நடத்திட்டீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் காத்து மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் காத்து மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவாய் உந்தன் ஜனங்களை போதித்தீரே. தூதர்களும் உணவாய் உந்தன் ஜனங்களை போதித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர்
ஒரு விசை பரிசுத்த ஆவியான கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவரே தேவனையும் குமாரனை மகிமைப்படுத்துவதா இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. இந்த வானத்திலும் பூமியில் நாங்கள் படித்தோம். என் ஆண்டவர் சொன்னார், என் துதியை விக்கிரகங்களுக்கும் என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொன்னார். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் எல்லா ஆராதனைக்கும் அவரே பாத்திரா இருக்கு. இந்த பாடலோடு நாங்கள் தேவன் ஏகமாக இன்னொரு சில துதிக்க போறாங்க. என்னால் துதிக்க 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 அங்க எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்கள் நீங்கி அங்க பலப்படுத்தி தேவன் எங்களை விசுவாசத்தை வெத்திக்க பண்ணுவதா இருக்கு. நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். சோர்ந்து போவதில்லை. வியாதியா இருக்கலாம், இல்லை வேதனையா இருக்கலாம், நொந்து போய் வந்திருக்கலாம், நெருக்கப்பட்டு வந்திருக்காங்க, ஏதாவது ஒரு காலநிலைகளாய் பலவீனப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துற வேளையிலும் அங்க வந்து தங்கி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கன்னத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரே உம்மை துதித்து பாடுகிறோம்.
துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அநேக சோத்திரங்களில் அவருடைய கிருபை பெருகுதாம். நாங்கள் சோத்திர பலிகளில் அவரை மகிமைப்படுத்துவான்னு சொல்லப்படுகிறது. அநேக சோத்திரத்தில் அவருடைய கிருபை பெருகிறது. கிருபை பெருகும் போது அவருடைய மருமகை அங்கே விளங்கு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 பேரோ 3 பேரோ என்னுடைய நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையில் அவராய் இடத்துல இருக்கிறீப்பா. சோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுவோம். என்னை மகிமைப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவரே இந்த இடத்துல எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றியாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி சொல்லுவாங்க. நன்றியோடு துதிக்கிறவன், சோதரிக்கிறவன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியாக. நன்றி சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளெல்லாம் ஒரு தகப்பன் போல தேற்றி வந்தீர்கள். ஒரு தாயை போல கட்டிட கணவன் கூட கைவிடுவான். கர்த்தரின் மேய்ப்பராயிருந்து என்னையும் என்ற பிள்ளைகளையும் நினைக்கிறே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். செய்த நன்மைகளை நினைக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. சங்கீதக்காரன் சொல்றான், உண்மையின் முழு இதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தில் பார்க்கிற உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுத்தல் அருளினீர். என் ஆத்மாவிலே பலந்தந்த என்னை தைரியப்படுத்தி. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுகிறார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மைகளோ நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவரோ தூரத்தில் அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் பாதையில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது மரதுகிறம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவர் உமது கிருபை என்றும் உள்ள உமது கரத்தின் கிரைகளை நெகிழ விடாருங்க. ஆகவே கர்த்தர் பூமியில் ராஜாக்களும் கர்த்தர் மகிமையை பாடுவார்களாம். இந்த பாடலோடு நாங்கள் வார்த்தையை கேட்க போறோம். எல்லா பிரஸ்தான நம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்த ஒரு பாடலோடு அடுத்த வார்த்தையை கடந்து விடுவோம். மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு
சுமந்தீரையா என் பாடுகள் ஏற்றுக்கொண்டீர் என் துக்கம் சுமந்தீரையா மகிமையடையும் மாறாத நல்ல மீட்பரே மகிமையடையும் ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்றான், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுவுத்தர அள்ளி என் ஆத்மாவிலே பிளந்தனை தைரியப்படுத்தினபடி இன்றைய நாளில் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, உங்களுடைய சகல பிரஸ்தாவுக்காக உங்களுடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இந்த பிரகாரம் இந்த வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தும். அது அவிசுவாசங்கள் எல்லாம் நீக்கி விசுவாசத்தை வத்திக்க பண்ணும். ஆண்டவர் சோர்ந்து போகிற பலத்தையும் சத்தம் இல்லாத சத்தம் கொடுத்துற தேவன் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். கொடுக்கிற இந்த தாசனை உங்களுடைய அனந்த ஞானத்தை நிரப்பி இந்த கூடாரத்தில் வார்த்தைக்கு தடை பண்ற எல்லா அந்தகாரங்களையும் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். இயேசுவின் நாமத்துக்கு கொடுத்து வைக்கிறேன். பரிசுத்தமே. ஆமென்.